எதுக்கு எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்குற? உன் தம்பி பாஸ் சீக்கிரம் கிளம்புங்க. நீ ரெடினா நாங்க ரெடிமா. நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க. தம்பி பாஸ் ஆனதால மிட்டாய் தர்றாங்க, நீ பாஸ் பண்ண வேண்டியதானே? அஞ்சல வாங்கம்மா. வாங்கம்மா. புது இடம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாம அலைஞ்ச எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா. தெய்வத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. இப்பெல்லாம் சாமி கும்பிடாம வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லம்மா. அப்படியா? பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் உன்னே தானே சேரும். இதுல எனக்கு என்னமா பெருமை? இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. 5 விரல்ல ஒன்றை எழுந்துட்டாங்க. 5வது விரலா நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு. நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதாம்மா அவங்க செஞ்ச புண்ணியம். அதுக்கு நாங்கெல்லாம் காலம் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம்மா. ஐயோ, நன்றி சொல்லு. என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாது. நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். எங்க அப்பா அச்சுக்கு எனக்கு நடுவுல காதல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் வேலையை விட்டு அமிச்சிட்டாரு. அச்சு திறமைசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம் தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடிவுதான். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலைகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது. அதுங்க மூஞ்சிங்களை பாருங்களேன், ஊறிச்சு போய் நிக்குதுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நம்ப முடியாம தகைச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சொத்து பறிச்சலடா. அம்மா, நீங்க சொல்றது என்ன அஞ்சல? நீயும் என்ன நம்பலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து என் உயிரை வாங்க வேண்டியது. இங்க அர்ச்சனை யாருப்பா? வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா. ஓகே சார். வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க?
பொறுமை கிடைக்கும்னு பார்த்து சுத்தமாக போச்சே. என்னைக்குமா நடந்திருக்க? எங்க நம்ம அப்பா சம்மதிக்க மாட்டாரோன்னு பயந்துகிட்டு இப்படி அறியாம தற்கொலை பண்ணிக்குவாளா? ஒரே பொண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்த்துட்டு என் மனசை புரிஞ்சுக்காம இப்படி அற்ப வயசுல போயிட்டாரு. உங்க பொண்ணை கொலை செஞ்ச குற்றத்திற்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அத்தாடி, நம்மளை விட மோசமா இருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத பொறுக்கி பயல எனக்கு மருமகனாக்க நீ ஆசைப்படுவ, அதுக்கு நான் ஆமா சாமி போடணும் இல்ல? என்ன கொழுப்புடி உனக்கு? பச்சை மண்ணை கொண்டு விட்ட இல்லாதவனை காதலிச்சு உங்களுக்கெல்லாம் கௌரவம் குறைச்சு வர போங்கடா. என்னத்தை கொண்டு போற நீ எல்லாம்? இப்படியெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு இப்பதான்டா புரிய ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அதை கெடுத்துட்டியாடா. சின்ன